ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த அப்டேட். ஸோ இதில் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நம்ம ஏயும் பியும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நம்ம லைவ்லேயே ஏ ட்ரை பண்ணியிருந்தோம், பியும் ட்ரை பண்ணியிருந்தோம், ஷார்ட் செல். ஸோ நீங்கள் இது ரெண்டும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நமக்கு இது ரெண்டும் ஒர்க் ஆனதுக்கு பிறகு தான் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லியிருப்போம், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரீச் ஆனதுக்கு பிறகு மேபி இதுல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். பட் இருந்தாலும் 2460க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. அதே மாதிரி 2400 கீழேயும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ இப்போது சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் தான் இருக்குது. இன் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு கண்டினியூவாக பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிபெண்ட் ஓர் நியூஸ், அடுத்தடுத்து வர நியூஸ் அப்டேட்டை பொறுத்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து வளமையாக பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த மந்த் வந்து ஒரு நல்ல லாங் கேண்டில். ஸோ அந்த லாங் கேண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து இது நல்ல ஜூன். இந்த 2448 வருது. நீங்கள் 50 எடுத்துக்கிறீங்க, நான் இந்த ஜூன் எடுக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த வீக்குக்கு இந்த மந்த்துக்குரிய லோன் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க மந்த் லோன். நான் வந்து மந்த் லோன் மென்ஷன் பண்ணுறேன். நமக்கு அதில் சரியான வந்து 2364 வருது. நீங்கள் 65 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட் பார்ப்போம். வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் நமக்கு இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் வீக் வந்து புல்லிஷாக க்ளோஸ் பண்ண மார்க்கெட் இந்த வீக் வந்து கொஞ்சம் ரெட் கலர் கேண்டில் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் இது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இன்னுமே கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. சரியாக சொல்ல போனோம்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆகணும். இல்லாட்டி நமக்கு இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வந்து இந்த 2292 விட்டு பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இது நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்குது. இந்த 92 இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. 2290 இது நம்ம லாங் டைம் பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். இது நல்ல சப்போர்ட். இன் ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து திரும்பவும் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிட்டர்ன் வரக்குள்ள இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் கட்டாயம் நல்ல ஒரு செல் எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சரில், இன் ஃபியூச்சரில். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இல்லை. இதுக்கு கீழே நமக்கு நல்ல லாங் செல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. வேணா அதையும் நம்ம வந்து இப்போ மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க லாங் செல் எப்போ எடுக்கிறதுன்ட்டு. ஸோ அதுக்கான அப்டேட் தான் அது. 2290க்கு பிலோ தான் நம்ம எடுக்கலாம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில். நம்ம கூடுதலாக வந்து இன்ட்ராடேயும் ஷார்ட் டைம் தான் பார்க்குறது. ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து கொஞ்சம் லாங் டைம் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படியே வந்து இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்க்கக்குள்ள நமக்கு லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் கேண்டில். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு க்ளோஸ் வச்சிருக்கிறது ஒரு ஸ்மால் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம பார்க்க போனால் நமக்கு இது ஒரு இன்னொரு டீப்பான ஒரு லாங் கேண்டிலாக இருந்தால் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. பட் இப்போதைக்கு சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் வந்து ஒரு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது. இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் எப்போ நமக்கு பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ இன்ட்ராடேல பார்த்துக்குங்க. இதுக்கு கீழே செல், அதே மாதிரி இதுக்கு மேலே பை, இந்த ஜோனுக்கு மேலே. ஸோ இன் ஃபியூச்சர், ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மார்க்கெட் தான். ஸோ நம்ம வந்து இன்ட்ராடேயில் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இந்த டே லோ வந்து நோட் பண்ணிக்கிறேன். இது கட்டாயம் தேவை நம்மளுக்கு மண்டே மார்க்கெட்டில். அதே மாதிரி இந்த லோ நமக்கு தேவை 2380 வருது, 81 வருது. நீங்கள் அப்ராக்ஸாக 81 எடுத்தாலும் ஓகே. ஏன்னா இது லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் போயிருக்கு. இன் ஃபியூச்சர் இது ரெண்டையுமே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு நல்ல ஒரு செல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 2365, 2380 இந்த ரெண்டு ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணால் நல்ல ஒரு டவுன் சைட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபியூச்சரில் கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 700 பாயிண்ட்ஸை நமக்கு மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு சொல்லப்போனால் நம்ம ப்ரீவியஸாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பற்றி பேசிட்டோம். இது ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், தேர்ட் டைம் வந்திருக்கு. ஸோ
இது 4த் டைம், அதாவது 4வது டைம் இது பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் வந்து நல்ல பை போறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மந்த் சார்ட்ல இருக்கிற ஹை வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஆல் டைம் ஹை வந்து நான் இப்போதைக்கு நோட் பண்றேன். இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து ஈஸியா இருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹை. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் ரிஜெக்ஷன் குடுத்துட்டு திரும்ப டவுன். திரும்ப என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? ரிஜெக்ஷன் குடுத்துட்டு திரும்பவும் டவுன். பட் என்னதான் டவுன் ஆனாலும் ப்ரீவியஸா இருந்த இந்த லோவ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணல. அதான் மெயினா பார்க்க வேண்டிய விஷயம். ஹை அண்ட் லோ பார்த்துக்கிருங்க. இங்கேருந்து மார்க்கெட் மேல வருது, திரும்ப டவுன். திரும்ப என்ன நடக்குது? மேல போகுது. திரும்ப இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் குடுத்துட்டு திரும்ப மேல போகுது. ஸோ எப்போ நமக்கு இந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆகுதோ, அப்பதான் நமக்கு வந்து செல் கன்ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி இந்த லோ பிரேக் அவுட் ஆனா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் செல் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நம்ம ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கும். நீங்க ஓவராலா பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இப்போதைக்கு சிச்சுவேஷனுக்கு நான் இந்த ட்ரெண்ட் லைன் நான் எடுத்துக்கிறேன். நீங்க இதோட கனெக்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ எப்பயுமே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணா ட்ரேட் எடுக்காதீங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்றது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு பிறகு கட்டாயம் 4 ஹவர், 1 ஹவர் 30 மினிட்ஸ் வந்து பாருங்க. ஒரு லாங் டெர்னல் கிடைச்சா தான் நம்ம வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் டார்க் ஆகும். ரைட், அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலா இங்கிருந்து வந்த மார்க்கெட் நல்ல ஹை, திரும்ப லோ, திரும்ப ஹை, திரும்ப ஒரு லோ வந்திருக்கு. திரும்ப மார்க்கெட்ல வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது? மார்க்கெட்ல கரெக்ட்டா சொல்லப் போனா இந்த இடத்துல ரிஜெக்ட் கொஞ்சம் மார்க்கெட்ல ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு கொஞ்சம் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு திரும்பவும் என்ன நடக்க போகுது? பிரேக் அவுட் ஆகப் போகுது. ஸோ இந்த ஹைய திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள என்ன நடக்க போகுது? திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் நமக்கு திரும்பவும் கிடைக்கும். ஸோ இது ஈஸியா நீங்க பார்த்துக்கலாம். லைன் சார்ட் படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் வந்து நீங்க கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னும் பாருங்க, லைன் சார்ட்டும் பாருங்க. கொஞ்சம் லைன் சார்ட்ல வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண பழகுங்க. அப்போ கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட்ட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. ஸோ இப்போ நான் வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் மாத்திக்கிறேன். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா தெரியும் 4 ஹவர் சார்ட்ல இப்போ நம்ம இருக்கிறது 4 ஹவர் சார்ட். 4 ஹவர் சார்ட்ல நல்ல ட்ரெண்ட் லைன் எடுத்திருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணா நம்ம செல் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஷார்ட் டைம்னு சொல்லப்போனா 4 ஹவர், 1 ஹவர் சார்ட்லயும் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு, டவுன் சைட் இருக்கான்னு. ஓவராலா இப்போதைக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன்ஸ் ஒண்ணுமே இல்ல. ஸோ டவுன் சைட் நம்ம வரைஞ்சது இது மட்டும் இருக்கட்டும். நம்ம 4 ஹவர் சார்ட்டே பார்ப்போம். ஸோ நம்ம இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது கீ ஜோன். ஸோ இப்போ நான் வந்து கீ ஜோன் எடுப்போம். ஸோ இந்த ஹைல இருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நான் இந்த லோ மட்டும் எடுக்கிறேன். இந்த 23, 65 வரும். நீங்க 60 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இதுல நம்ம கரெக்ட்டா 50% நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 24, 20. ஸோ இது நல்ல ஜோன். இந்த ஜோன நம்ம பேசிட்டோம். இந்த ஜோனு கீ ஜோனா நீங்க யூஸ் பண்ணிக்கிருங்க. அதே மாரி இப்போதைக்கு நான் கீ ஜோன் எடுக்கிறேன். 24, 20 வருது. அதே மாரி டவுன் சைட்ல இருந்து நம்ம பார்த்துக்குறோம் கீ ஜோன். ஸோ இதுல இருந்து சாரி. இந்த லோல இருந்து நான் இந்த ஹை மட்டும் பார்க்குறேன். ஷார்ட் டைமுக்குரியது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த 50% அதே தான் வருது. சேம் தான். ஸோ சேஞ்சஸ் இல்ல. இப்ப நம்ம இதுல வந்து எங்க என்ட்ரி எடுக்க போறோம்? எங்க நம்ம செல், பை எங்க கன்ஃபார்ம் பண்ண போறோம் நம்ம பார்த்துக்குவோம். இப்ப நம்ம மண்டே மார்க்கெட்ல மண்டே மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது? கட்டாயம் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் மேல போணுச்சுன்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்பவும் ரிஜெக்ஷன் பண்ணுச்சுன்னா, கட்டாயம் வந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது? திரும்பவும் நமக்கு ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக போகுது. இந்த இடத்துல மார்க்கெட் ரிட்டர்ன் மேல போகணும். அப்படி இல்ல, இந்த இடத்துல மார்க்கெட் என்ன நடக்க போகுது? திரும்பவும் இந்த கீ ஜோன மார்க்கெட் பிரேக் பண்ணா, கட்டாயம் நீங்க செல் எடுங்க. அந்த செல் கன்டின்யூ ஆனுச்சுன்னா, கட்டாயம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணா, கட்டாயம் மார்க்கெட் வந்து மந்த்லி லோ மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது பைக்கான அப்டேட். ஸோ பைனால நான் கிரீன் கலர்ல குடுக்குறேன். இது வந்து டவுன். ஸோ செல் இதுல நமக்கு ஒரு செல் இருக்கு. ஸோ நீங்க இந்த கீ ஜோன் பிரேக் அவுட் பண்ணா, இதுல ஒரு செல் இருக்கு. அதே மாரி இன்னொரு செல் இருக்கு. இந்த இடத்துலயும் ஒரு செல் இருக்கு.
இப்போ பேசின செல் தான். ஸோ மேபி இப்படி நம்ம கண்டினியூவாக பார்க்கக்குள்ள இங்கேருந்து வர்ற மார்க்கெட் இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் திரும்பவும் நமக்கு இந்த இடத்துல சப்ளை தான். இந்த இடத்துல திரும்பவும் சப்ளை கிரியேட் ஆனிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இது ஏ இது பி ரெண்டுமே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏ வந்து ஷார்ட் செல். ஏல வந்து இந்த கீஸோனை பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் ஷார்ட் செல்லில் வந்து கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி இந்த இடத்துலையே என்ட்ரி எடுக்கலாம். ஸோ மேபி அப்படி நடக்கலை, மண்டே மார்க்கெட்டில் வந்து கண்டினியூவாக ஃபாலாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன நடக்கலாம், இந்த ஜூனை பியை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். பியில் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் பி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பைன்னு சொல்ல போனால் நமக்கு இதுக்கு மேலே மார்க்கெட்டில் இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் கொடுக்கல, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த இடத்துல நமக்கு பை இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் 4 ஹவர் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி 1 ஹவர் 30 மினிட்ஸ் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். 30 மினிட்ஸை விட 1 ஹவர் ஃபாலோ பண்ணுங்கள். 1 ஹவரும் 4 ஹவர் சார்ட்டும் பாருங்கள். எது நல்ல பிரேக் அவுட் கொடுக்குதோ, நல்ல லாங் கேண்டில், இந்த மாதிரி நமக்கு நல்ல பிரேக் அவுட் கொடுக்கக்கூடிய கேண்டில்ஸ் வேணும். இந்த மாதிரி நல்ல லாங் கேண்டில் வேணும். இந்த மாதிரி நல்ல லாங் கேண்டில், இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில், நல்ல டீப்பான இந்த மாதிரி கேண்டில் நமக்கு கிடைச்சாதான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது பைக்கான அப்டேட். இது எக்ஸ். ஓகே, செகண்ட் பை இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இதில் சப்போர்ட் எடுத்தால் கட்டாயம் வந்து இங்கேயும் நமக்கு பை சைட் இருக்குது. நிறைய பேர் கேட்கலாம், இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய ஒரே சேம் ப்ரைஸில் பை அண்ட் செல் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ரீசன் வந்து சின்ன ரீசன் தான். மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ எப்போ இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டை விட்டு மார்க்கெட் வெளியே போகுதோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். லாங் செல் எடுங்க, லாங் பை எடுங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஃபண்டமெண்டல் ரீதியாக மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் தான். கோல்டு வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. செல் ஜோன் இல்லை. செல் கிடைக்கிறதா இருந்தால் நான் கட்டாயம் உங்களுக்கு சொன்னேன், இந்த மந்த்லி லோவை வந்து மார்க்கெட் கட்டாயம் பிரேக் அவுட் பண்ணணும். மந்த்லி லோவை விட இந்த 2290 பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம இந்த லாங் செல் பிலோ இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது ஃபியூச்சரில். இது வை. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இங்கே வருது, திரும்ப ரிட்டர்ன் வருது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்னா, சிம்பிளான விஷயம், 2420. இதுக்கு பிலோ நமக்கு செல் ஓப்பன் ஆகும். அபவ் பை வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஆல்ரெடி பை வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ சிம்பிளான விஷயம், நல்ல கீஸும். ஸோ இந்த கீஸுனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் கட்டாயம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். நடந்ததுக்கு பிறகு எக்ஸும் பையும் நடக்க சான்சஸ் இருக்குது, இல்லாட்டி ஏயும் பியும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ கன்ஃபார்மாக சொல்ல இல்லாது. என்ன காரணம்னா ரேஞ்ச் மார்க்கெட், அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரீதியான நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு, நெக்ஸ்ட் வீக் வந்து பிபிஐ நியூஸ் இருக்குது, இல்லை சாரி பிஎம்ஐ நியூஸ் இருக்குது, அதே மாதிரி சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ மெயின் நியூஸ். ஸோ அது ரெண்டும் கட்டாயம் நம்ம வந்து லைவில் கொடுப்போம், நீங்கள் லைவில் செக் பண்ணிக்கிறங்க. ஸோ இது தவிர்த்து சின்ன சின்ன நியூஸ் இருக்குது. நான் அது வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சாரி பிஎம்ஐ இல்லை, பிபிஐ நியூஸ் இருக்குது. அதே மாதிரி சிபிஐ இருக்குது. மற்றது ஜிடிபி இருக்குது. ஜிடிபி வந்து ஜிபிபி யூஸ் பண்ணுறவங்க ஜிடிபி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ இதுதான் மெயின் நியூஸஸ் நெக்ஸ்ட் வீக். ஸோ பெரிய நியூஸஸ் இல்லை, பட் இருந்தாலும் நமக்கு வந்து டியூஸ்டே, வெனிஸ்டே, ஃப்ரைடே மார்க்கெட்டில் சின்ன சின்ன நியூஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க பிகினர்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட்ஸ் கொடுங்க. கட்டாயம் வந்து இந்த கீ ஜோன் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது 2 ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. கட்டாயம் வந்து டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சொல்கிற அட்வைஸ் அதுதான். மணி மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் படிச்சுக்கிறங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் படிச்சுக்கிறங்க. ஏன்னா நம்ம லைவ்ல கொடுக்குற டாப் லாஸை பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க டாப் லாஸ் ஹிட்டுன்னு. டாப் லாஸ் ஹிட்டுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நாங்கள் கொடுக்குறது வந்து -20 பைப்ஸ், 20 பைப்ஸ், இல்லாட்டி 30 பைப்ஸ் தான். இதை விட லோ
டாப் லாஸ் வந்து குடுக்குறதுக்கு இயலாது. என்ன காரணம்னா, கோல்ட் மார்க்கெட் வந்து பெரிய ஹை வால்யூம் உள்ள மார்க்கெட். ஸோ எப்படியுமே ஸ்ப்ரெட் கூடவா தான் இருக்கும். மூவ்மெண்ட் கூடவா தான் இருக்கும். அதுவும் 6 மணிக்கு பிறகு நீ ரொம்பவே மூவ்மெண்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஸோ இதில வந்து 30 பைப்ஸ் வந்து யூஸ் பண்றதே பெரிய விஷயம் தான். ஸோ நம்ம கட்டாயம் வந்து மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. மணி மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, டாப் லாஸ் வந்து நீங்க டாப் லாஸ பத்தி நீங்க கேர் பண்ண மாட்டீங்க. ஈஸியா வந்து மார்க்கெட்ட வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு எக்ஸிட் ஆயிரலாம். ஸோ நெறைய பேர் வந்து டாப் லாஸ் ஹிட் ஆனோனே ஃபேட் அப் ஆயிறீங்க. என்ன காரணம்னா, உங்களோட கரெக்ட்டான ஒரு மணி மேனேஜ்மென்ட் இல்லாதனால தான் நீங்க அதுல அந்த அந்த ரிஸ்க்குக்கு உங்களுக்கு போறது பெரிய பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால வந்து கட்டாயம் வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும் படிச்சுக்கிருங்க. அதே மாரி மணி மேனேஜ்மென்ட்டும் படிச்சுக்கிருங்க. ஏன்னா, நாங்க லைவ்ல வந்து சிக்னல் மட்டும் தான் குடுக்கலாம். அந்த சிக்னல்ல வந்து உங்கட்ட எவ்வளோ கேப்பிட்டல் இருக்கு, நீங்க என்ன லாட் சைஸ் யூஸ் பண்றீங்க, உங்களோட ஈக்விட்டி என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ மணி மேனேஜ்மென்ட் உங்களோட டியூட்டி தான். ஸோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. நாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரேட் இல்லாட்டி ஒரு 2 ட்ரேட் குடுப்போம். அந்த 2 ட்ரேட்ல உங்களால முடிஞ்ச அளவு நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளிய வாங்க. நாங்க பைப்ஸ் கால்குலேஷன் ஏன் காட்டுறோம்னா, இத்தன பைப்ஸ் நமக்கு மூவ் ஆயிருக்குன்னா, இவ்வளோ தூரம் நமக்கு ப்ராஃபிட்ன்னு இல்ல. நீங்க இத்தன பைப்ஸ்க்கு நீங்க உங்களோட கால்குலேஷன் பண்ணி நீங்க மணி மேனேஜ்மென்ட் நீங்க பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, ஒரு சாதாரணமா சொல்லலாம் ஒரு 1000 USD இருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு 10 USD, 15 USD இல்லாட்டி 12 USD சரி உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ கட்டாயம் வந்து டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணுங்க. டாப் லாஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மணி மேனேஜ்மென்ட் வந்து மெயினா லேர்ன் பண்ணிக்கிடுங்க பிகினர்ஸ். ஓகே ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ சோ மச். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் குடுங்க. எல்லாருக்கும் ஹேப்பி வீக்கெண்ட்.